ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். அபவுட் பைத்தானோட இதுன்னு என்னென்னு பார்த்தோன்னா, இது யார் க்ரியேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கைடோ வான் ரோசம். இவர் தான் வந்து க்ரியேட் பண்ணார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1990s வந்து இது க்ரியேட் பண்ணார். இட்ஸ் நேம் கம்ஸ் ஃப்ரம் ஏ 1970 பிரிட்டிஷ் காமெடி. இது இந்த நேம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1970s பிரிட்டிஷ் காமெடி ஒரு டெலிவிஷனில் வந்து போயிட்டுருக்கோம். அது பேர் என்னென்னு பார்த்தோன்னா மந்த்லி பைத்தான்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ். அந்த ஷோவோட இம்ப்ரெஷன் பார்த்து தான் அவர் வந்து இந்த லாங்குவேஜுக்கு பைத்தான் என்ற பேர் வந்து வச்சார். இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஐடியலி ப்ரொவைடட். அதாவது பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா எது மூலிமா நம்ம என்விரான்மெண்ட் ரன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஐடிஎல்இ இது மூலிமா வந்து ரன் பண்ணுவோம். இப்போ ஜென்ரலாக பைத்தான் பார்த்தோன்னா பைத்தான் ஹேஸ் ஏ சிம்பிள் சின்டெக்ஸ். பைத்தானில் பார்த்தோன்னா சிம்பிளான சின்டெக்ஸாக இருக்கும். பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோன்னா ஆர் கிளியர் அண்ட் ஈஸி டு ரீடாக இருக்கும். அட் த சேம் டைம் பைத்தான் ப்ரொவைட்ஸ் பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம அது ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். அதை போய் பாருங்கள் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நிறைய கம்பெனிஸ் எதை பேஸ் பண்ணி அந்த ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப், கூகுள், யாகோ அண்ட் நாசா, இதெல்லாம் இந்த கம்பெனிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஃபுல்லாக பைத்தானை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பைத்தான் வந்து வெல் சப்போர்ட்டட், ஃப்ரீலியாக அவைலபிளாக கிடைக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா www.python.org அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா பைத்தான் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ரன் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான் ரன் பண்ணுறதுக்கு ரேப்ளிட்ன்ற ஒரு ஆப் இருக்குது. அது நம்ம ஃபோன் மூலிமாவும் இன்ஸ்டால் பண்ணி நம்ம அப்படியே வந்து ஆன்லைன் எடிட்டர் மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பைத்தானுடைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். த ஐடியலி பைத்தான் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னா பார்க்கலாம். த ஐடிஎல்இ மீன்ஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாஃப்ட்வேர் டூல்ஸும் வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அப்படியே பைத்தான் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணிக்கலாம். திஸ் டிப்பிக்கலி இன்க்ளூட்ஸ் அண்ட் எடிட்டிங் ஃபார் கிரியேட்டிங். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமை மாடிஃபை பண்ணிக்கலாம், டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், ப்ரோக்ராம் வந்து டீபக் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடிஎல்இயில் வந்து நமக்கு இருக்குது. A debugger provides a means of tasking control of the execution of a program to find in program errors. அதாவது டீபக்கர்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீபக் என்ற ஆப்ஷன் இருக்குது. இந்த டீபக் என்ற ஆப்ஷன் மூலிமா நம்ம என்னென்ன எரர் வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அந்த எரர் வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அது எக்ஸிக்யூஷன் பண்ணும் போதே நம்ம வந்து அந்த பைத்தான் அந்த ஐடியல் என்விரான்மெண்ட்டை நமக்கு வந்து காமிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ரன் பண்ணும்போதே நமக்கு ஒரு எரர் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து அண்டர்லைன் மாதிரி வரும். அதில் பார்த்தாவே நம்ம தெரிஞ்சிடலாம் நம்ம ப்ரோக்ராமில் எரர் இருக்குன்னு சொல்லிட்டு. பைத்தான் இஸ் மோஸ்ட்லி காமன்லி டிரான்ஸ்லேட் பை யூஸ் ஆஃப் அன் இன்டர்பிரேட்டர். பைத்தான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இஸ் அன் இன்டர்பிரேட்டர் நம்ம வந்து சொல்லுவோம். தஸ் பைத்தான் ப்ரொவைட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் அபிலிட்டி. அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பைத்தான். The window that provides the interaction is referred to as Python shell. நம்ம ஒரு பைத்தான் வந்து ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் இல்லையா, நம்மளை கோடிங்லாம் எழுதுகிறோம் இல்லையா, அந்தோட இதுதான் நம்ம என்ன சொல்லுவாங்களா இங்கே பைத்தான் ஷெல்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பைத்தான் ஷெல், இப்படி வச்சுக்கலாம். இது பைத்தான் செல். இங்கே தான் இது ஃபார்ம் இருக்கும், இல்லை ஃபைல் ஆஸ் யூஷுவல் நம்ம சேவ் இது இருக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் செல் நம்ம கோடிங் டைப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிரேட்டர் தென் சிம்பிள் 3 இருக்கும். இந்த இடத்துல நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் பாருங்கள், நான் எந்த ஒரு வேல்யூமே நம்ம டிக்ளரேஷன் கொடுக்கல. 2 + 3 அப்படின்னு கொடுத்தாவே நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா 5ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து நமக்கு வந்து வரும். த பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தானில் நிறைய ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இருக்குது. அது ஏற்கனவே டிஃபால்ட்டாக அந்த மாடியூல்ஸ்லாம் வந்து அதை இன்பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கும், ஜஸ்ட் நம்ம ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே பைத்தானில் நம்ம என்ன பண்ணோன்னா ஹெட்டர் ஃபைல்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இந்த இடத்துல கொடுக்கணும். இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்தோன்னா மேத்தில் இருக்க என்னென்ன ஃபங்க்ஷன், அதாவது மேத்தமெட்டிக்கல் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே அது வந்து டிஃபால்ட்டாக அந்த லைப்ரரியில் சேவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட்டு, பவர் ஆஃப், ஃபேக்டோரியல், அண்ட் தென் சீல் ஆஃப், ரவுண்ட் ஆஃப், அந்த மாதிரி மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் லைப்ரரியாக நம்மளை பைத்தான் வச்சுருப்போம். மேத்தமெட்டிக்கும் மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, இமேஜஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய வந்து டிஃபால்ட்டாக அந்த லைப்ரரியில் ஸ்டோர் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் அந்த நேம் வந்து நம்ம கால் பண்ணி ரன் பண்ணாவே போதும். இப்போ வந்து நான் ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அது நான் ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா இம்போர்ட்னு கொடுத்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் இல்லையா, மேத்ன்றது அந்த இதை கொடுத்துருக்கேன் லைப்ரரி. இங்கே பார்த்தீங்கன்னா
மேத் டாட் ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 4 அப்படின்னு கொடுத்தா ஃபேக்டோரியல்லாம் தெரியும் இல்லையா, நம்ம இது கண்டுபிடிக்கிறது. ஃபேக்டோரியல் 4னா 1 × 2 × 3 × 4 இதான் அர்த்தம் ஃபேக்டோரியல்னா. 1 2s are 2, 2 3s are 6, 6 4s are 24 என்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட் ஆஃப் பைத்தான். பிட் ஆஃப் பைத்தான் பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ். இப்போ வேரியபிள்ஸ் நம்ம டிஃபால்ட்டாக சொல்லுவோம் ஈஸியாக டெம்ப்ரவரி ஸ்டோரேஜ் வேல்யூ, ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். மற்ற லாங்குவேஜஸில் நம்ம யூஸ் பண்ணும் போது வேரியபிள் யூஸ் பண்ணோன்னா அதுக்கு நம்ம டேட்டா டைப் வந்து கொடுப்போம். ஆனால் பைத்தானில் இந்த எங்கே ஒரு டேட்டா டைப்புமே கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் நம்பராக கொடுத்தீங்கன்னா அது நியூமரிக்கல் அசைன் பண்ணும். நீங்கள் ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ண போகிறீங்கன்னா வித்தின் டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து அசைன் ஆகிடும். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட்டு நான் n = 5 தான் கொடுத்துருக்கோம். நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்புமே டிக்ளேர் பண்ணல. இப்போ n = 5 கொடுக்கும்போது இந்த வேல்யூ என்ன பண்ணோம், டிஃபால்ட்டாக அது என்ன எடுத்துக்கும், இன்டீஜர் வேல்யூன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் லைனில் நான் என்ன கொடுத்துருக்கேன், n + 20. n + 20 என்னோட வேல்யூ அது 5, 5 + 20 நமக்கு என்ன வரும் 25ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் n = 10 நான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் நான் அதே நேமில் வேரியபிள் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அது என்ன பண்ணால் நெக்ஸ்ட் லைனில் இப்போ n + 30னா 10 + 30 நமக்கு 14ன்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வரும். சம் பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் எல்லா லாங்குவேஜில் இருக்க மாதிரி பேசிக் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் நமக்கு என்ன இருக்குது, அடிஷன், சப்ரேஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் எக்ஸ்பெண்டேஷன்னா பவருக்காக யூஸ் பண்ணுறது. அதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம அந்த வேல்யூ ப்ளஸ்ஸு மைனஸ் ஆஸ்டிக் டிவிஷன் அண்ட் தென் கொடுத்தோம்னா இந்த வேல்யூ வந்துடும். 20 + 10 அப்படின்னா நமக்கு 13 வரும். 20 - 10 நமக்கு 10 வரும். அண்ட் தென் பவர் ஆஃப்னா இது வந்து எக்ஸ்பெண்டேஷனாக பவர் 2 2 × 2 4 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்புட் அண்ட் அவுட்புட்டு. இன்புட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா பைத்தானில் இன்புட்ன்ற கீவேர்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நேம் = இன்புட். நேம்ன்றது நம்மளுடைய வேரியபிள் நேமு = இன்புட் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ ஸ்ட்ரிங்ன்றதுனால நம்ம என்ன கொடுனா வித்தின் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் எது வேணாலும் கொடுப்போம். இப்போ ஸ்ட்ரிங்னால கோட்ஸ் கொடுத்துட்டோம். நமக்கு இது ரன் பண்ணும் போது இப்போ நம்ம இன்புட் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதை பர்டிகுலர் யூஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஃபார் ரிக்வஸ்ட் இன்புட் ஃப்ரம் த யூசர். அதாவது இன்புட் நம்ம கெட் பண்ணுறோம் இல்லையா, அது என்ன பண்ணணும்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராம்ப்ட்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அந்த பிரிண்டிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த மாதிரி இது இன்புட் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நேம் = இன்புட் கொடுக்கும்போது நமக்கு எப்படி வரும்னா வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கேட்கும். நம்ம ஒரு நேம் நம்ம இன்புட் நம்ம கொடுக்குற இன்புட் நம்ம ஏதாவது ஒரு இன்புட்டை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பைத்தானில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு வரோன்னா நமக்கு பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு மெசேஜை நான் பிரிண்ட் பண்ண போகிறோன்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்பர்ஸாக இருந்தால் அப்படியே கொடுத்துடலாம். இதே வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கொடுக்குறதா இருந்தால் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா நமக்கு என்ன மெசேஜ் இருக்கோ அது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகி வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு வெல்கம் கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு வந்து வெல்கம்ன்ற வந்து அவுட்புட் வந்து வெல்கம்ன்ற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வந்துடும். இப்போ n = 5 கொடுத்துட்டேன். இங்கே பிரிண்ட் என்னன்னு கொடுக்கும்போது என்னோட வேல்யூனா அது 5ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வந்துருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.